வணக்கம். வரம் தரும் காலபைரவர் ஆன்மீகத்திலிருந்து நம்ம குருஜியை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். மக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியா நல்ல விஷயங்கள் செஞ்சு ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி அவங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்கிற மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குபேர சக்கர தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வசிய மைகள் இதெல்லாம் இலவசமாக கொடுத்துக்கிட்ருக்கோம். அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைக்கு வர்றவங்களுக்கும் அவங்களுக்கு இலவசமாக வசிய மருந்து, வசிய மைகள் இதெல்லாம் கொடுத்து கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைக்கிறோம். அதே மாதிரி தவறான உறவுகளில் இருக்கவங்கள பிரித்து விட்டு கணவன் மனைவியோட ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள். அது மட்டும் இல்லை, சில தெய்வ உபாசனைகள்லாம் கொடுத்துறோம். ஒரு சில பேருக்கு ஆன்மீகத்தில் பெரிய நிலைமைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு தெய்வ உபாசனைகள் கொடுத்து அவங்களுக்கு மாந்திரிகங்கள் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்து அவங்களும் 4 பேருக்கு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு நபராக உருவாக்கி விட்றோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தொழில் எனக்கு சரியாக நல்லா போகலை அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறையா மக்கள் வராங்க. அதுக்கும் காலபைரவருடைய அருள்னால அவரை வச்சு நிறையா பூஜைகள்லாம் பண்ணி அதற்கு சில ஜனவசியமை, தனவசியமை அதெல்லாம் இலவசமாக கொடுத்து மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி தான்.